வணக்கம் நட்புகளே. இன்றைக்கி நம்ம கேப்சிக செடியில் பார்க்க போகிறது வெள்ளை பூசணிக்காய் கடலைப்பருப்பு பால் கூட்டு, அவியல் கூட்டுன்னு சொல்லலாம். இதை இப்போது பூசணிக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ பூசணிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். 3 தேக்கரண்டி கடலைப்பருப்பு இதோடு சேர்த்துக்கணும். தண்ணி நிறையா விடக்கூடாது, ஏன்னா வெள்ளை பூசணிக்காயில் தண்ணி சத்து ஜாஸ்தி, அதனால் அதுவே நீர் விட்டுக்கும். தண்ணி அளவு கம்மியாக ஊற்றிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து குக்கரில் 3 விசில் வர்ற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப்பு அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு அதோட 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா மசியை அரைச்சிக்கணும். இப்போ இழுப்பச்சட்டியில் 1 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுண்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுண்டு இந்த வேக வச்ச பூசணிக்காய் கடலைப்பருப்பை தூக்கி அதில் கொட்டிடணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுட்ட தேங்காய் விழுத அதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ரொம்பலாம் வேண்டாம், இதெல்லாம் சீக்கிரம் முடிகிற கூட்டு தான் அது. கொதி நன்னா வரவும் பச்சை கருவேப்பிலை நல்லா அரைஞ்சி வச்சு அது மேலே போட்டுண்டு பூசணிக்காயை தடியங்காம்பா எல்லா காயும் போட்டு இதே மாதிரி பச்சை மிளகாய் தேங்காய் ஜீரகம் அரைச்சி விட்டா அது அவியல். இதே மெத்தடில் சவு கூட்டு பண்ணலாம், பொடலங்காய் கூட்டு பண்ணலாம். அதாவது அவியலில் சேர்க்குற எல்லா வகை காயையும் தனித்தனியாக போட்டு இந்த மாதிரி கூட்டு பண்ணிக்கலாம். நம்ம 1 தேக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அது மேலே ஊற்றி இறக்கி வச்சிட வேண்டியதுதான். இப்போ நமக்கு தேவையான வெள்ளை பூசணிக்காய் பால் கூட்டு ரெடி. சுவையான சமையலாக செஞ்சு போட்டு நம்மளை சார்ந்து இருக்கிறவ ஆரோக்கியத்தையும் பேணி காப்போம். நன்றி, வணக்கம்.